விஜயை பாஜக அழைக்க மிக தாமதமாக அவரது ஈரோடு பேச்சுக்கு அதிமுக ஆவேசப்படுவது ஏன்? ஈரோடு பேச்சுக்கு இப்ப அதிமுக அவசரமா ஒரு பதில் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க முதல்ல பார்த்துடலாம். செல்லூர் ராஜ் அவரோட வீடியோ ப்ளீஸ். எங்க கட்சியை பத்தி யாரும் நாங்க களத்துல இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது முட்டாள்தனத்திலையும் முட்டாள்தனம். அந்த எங்க களத்துல இல்லைன்னு சொல்றது நாங்க களத்துல இல்லைன்னு. எங்க எடப்பாடியார் நேரத்தை கூட்டத்தை பாருங்க. அவருக்கு என்னங்க முக கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில பேசுறாரு. எங்க பொதுச்செயலர் என்ன அடுக்குமொழி, நாட்டு நடப்ப சொல்றாரு, அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்றாரு. அதை கேட்கிறாங்க மக்கள். எங்க கட்சி களத்துல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்து சும்மா பாக்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் அனுப்பிச்ச டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில பேசினாரு. கூட்டத்தை பார்த்தா அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு. அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவரை காட்டிலும் நம்ம வடிவேல கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். இவரையா சார் விஞ்ஞானியும் கேள்வி பண்ணீங்க? இவ்வளவு தெளிவா பேசுறாப்ல தலைவன். அண்ணன் ஆவேசப்பட்டார் போல இருக்க. நாவடக்கமின் தேவைன்ட்டார. யார பத்தி நீ களத்துல இல்லன்ற அப்படின்ட்டாரு. நல்ல கேள்வி. அடுத்து தமிழிசை பேசுறாங்க, பாத்துலாம். தமிழிசை வீடியோ ப்ளீஸ். பிரதாப். இல்ல, இது யதார்த்தமான உண்மைதானே. பிரிந்து போகக்கூடாது எதிர் ஓட்டுகள் என்பதில் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் எல்லாருமே எதிரணியின் ஓட்டுகள் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரைமிங்ல, அந்த டைமிங்ல எது எதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கோ அதுல அப்படி பிளேஸ் பண்ணி வார்த்தையை எடுக்கிறது எங்க அக்காவுக்கு நிகழ். எங்க அக்கா இது உண்மையிலேயே பாஜக ஆட்கள் எல்லாருமே திமுகங்கிற அணியை வீழ்த்துறதுக்கு தத்துவ கொள்கையெல்லாம் மறந்துட்டு ஒரு தேர்தல் உடன்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதுதானே தாவைக்காவும் பண்ணுது. நீங்க எப்படி தப்பு? ஆமாங்க. அது என்னன்னா, நெல்லிக்காய் மூட்டை இருக்குல்ல, நெல்லிக்காய் மூட்டை எடுத்து என்ன பண்ணும்னா நெல்லிக்காய் உருண்டு ஓடிடும். நெல்லிக்காய் மூட்டை என்று சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. குறைந்தபட்சம் மூட்டைக்குள் கட்டப்பட்டிருக்கிற நெல்லிக்காய்களாக இருந்தாலும் பரவாயில்ல. எது இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்கிற அதிமுக, பாஜக, தாவேகா, இன்னும் தேவைப்பட்டால் டிடிவி, ஓ பன்னீர்செல்வம்லாம் காலத்துக்கு ஏற்ப அதையும் சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காய்கள் எல்லாம் ஒரே மூட்டையில் இருக்கான்னு நான் கேட்கிறேன்.